வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், எத்தியோப்பியாவினுடைய ஹைலி குபி எரிமலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறமா வெடிச்சதுல உருவான அந்த தடிமனான சாம்பல் மேகம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிக்குள்ள நுழையும் அப்படின்னு சொல்லி ஐஎம்டி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஆப்வியஸா அந்த சாம்பல் மேகம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கும், குறிப்பா வடமேற்கு இந்தியாவுக்குள் நுழைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஐஎம்டி சொல்லியிருக்கக்கூடிய கணிப்பு. இந்த சாம்பல் முதல்ல குஜராத் பகுதிக்குத்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் பகுதியிலிருந்து ராஜஸ்தான் இந்த சாம்பல் அப்படிங்கிறது, அதாவது இந்த சாம்பல் மேகம் அப்படிங்கிறது சல்பர் டை ஆக்சைடு, கல் துகள்கள், கண்ணாடி துகள்கள் கொண்ட மேகம். லேண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து 10 இருந்து 15 கிலோமீட்டர் உயரத்துல இந்த மேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தரைப்பகுதிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வராது, மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்லாம் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஆனா விமான போக்குவரத்தை இது கடுமையா பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஎம்டி சொல்லியிருக்காங்க. தரைமட்டத்தில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னாலும் வானம் மங்களா இருக்கும், புகை போல தெரியும், அதை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி இந்த விமான சேவைகள்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். குறிப்பா வடமேற்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய விமானங்கள், இங்கிருந்து அங்க செல்லக்கூடிய விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. இண்டிகோ தன்னுடைய 6 விமானங்களை ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சாம்பல் மேகம் அப்படிங்கிறது எப்ப இந்தியாவுக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு கேள்வி ஐஎம்டி கிட்ட வச்சப்போ அது ஏற்கனவே வர தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட்டா சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த வெடிக்க தொடங்கிய அந்த சாம்பல் மேகம் அப்படிங்கிறது, அதாவது அந்த வல்கனோல இருந்து வரக்கூடிய சாம்பல் மேகம் அப்படிங்கிறது 100 இருந்து 120 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல இந்தியாவை நோக்கி வரும் அப்படின்னு சொன்னவங்க ஏற்கனவே ஜோத்பூர் பகுதியில அந்த தாக்கம் தொடங்கிருச்சு, எங்களால உணர முடியுது, அந்த சாம்பல் மேகம் வந்து ஜோத்பூர் பகுதிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி என்சிஆர் பகுதியில விரைவில் இது வரும், இது அங்க பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஏற்கனவே டெல்லி என்சிஆர் பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் காற்று மாசு அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனால காற்று மாசு இன்னும் அதிகரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது கண்டிப்பாக காற்று மாசு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் ஐஎம்டி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அடுத்த நியூஸ், பீகார்ல 6 மாவட்டங்களை சேர்ந்த பாலூட்டும் தாய்மார்களுடைய தாய்ப்பால் மாதிரிகள் எடுத்து சோதிச்சதுல யுரேனியம் கண்டறியப்பட்டிருக்கிறதா புதிய அறிவியல் ஆய்வு ஒன்று வெளியாயிருக்கு. மொத்தமா 40 தாய்மார்கள்ட்ட அவங்களுடைய தாய்ப்பாலை வாங்கி சோதனை செஞ்சிருக்காங்க. அப்படி சோதனை செய்யும் போது அந்த எல்லா மாதிரிகளிலுமே யுரேனியம் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது அறிவியல் பூர்வமாகவே இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல அதிக அளவு கண்டறியப்பட்ட மாவட்டங்கள் அப்படிங்கிறது குறிப்பா ஒரு 6 மாவட்டங்களை சொல்றாங்க. நாலந்தா, கத்திஹார் உள்ளிட்ட 6 மாவட்டங்களை சொல்றாங்க. இந்த ஆய்வு சொல்றது என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து உடல் எடை குறைவாகவும் உறுப்புகள் முழுவதுமா வளராத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில யுரேனியம் தாக்கத்துக்கு அவங்க ரொம்ப ஈஸியா ஈல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அந்த யுரேனியம் தாய்ப்பால்ல எப்படி யுரேனியம் வந்தது அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினி மாதிரியல் மதிப்பீட்டின்படி அவங்க பார்க்கும்போது 70% குழந்தைகள் நான் கேன்சர் ஹெல்த் ரிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இந்த யுரேனியம் கலந்திருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் அவங்க குடிக்கிறதுனால 70% குழந்தைகளுக்கு உடல் பாதிப்புகள் வரும். ஆனா அது கேன்சர் அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீண்ட காலத்துல பார்க்கும்போது இது வந்து சிறுநீரக பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு, நரம்பு வளர்ச்சி குறைபாடு ஏற்படுத்த பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான அபாயங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த ஆய்வு சொல்லுது. ஆய்வாளர்கள் வந்து தாய்ப்பால்ல எப்படி யுரேனியம் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்ல சோதிக்கும் போது இது உடல்ல இருந்து தயாராகிறது இல்ல, அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் அல்லது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து தினசரி அவங்க அதை எடுத்துக்கிறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுதான் இதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நிபுணர்கள் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த வேண்டாம், இதுக்காக அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. யுரேனியம் அளவு அப்படிங்கிறது வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கிறத விட அந்த தாய்ப்பால்ல கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்திய முதலீட்டாளர்களை ஆப்கானிஸ்தானுக்கு வாங்க, இங்க வந்து முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு இலவச நிலம் கொடுக்குறோம், வரி விலக்கு கொடுக்குறோம், குறைந்த இம்போர்ட் டியூட்டி போடுறோம், எப்பயுமே பவர் இருக்கும்னு பல விஷயங்களை ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. எங்க நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்திய முதலீட்டாளர்களுக்கு நேரடியா ஆப்கானிஸ்தான் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு.
இதுல ஆப்கானிஸ்தான்ல பாதுகாப்பு மற்றும் ஆதரவான சூழலிப்பு இருக்கிறதா அவரு சொல்லியிருக்காரு. எந்தெந்த துறைகள்ல முதலீடு செய்ய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுரங்கத்துறை, வேளாண்மை, அக்ரிகல்ச்சரல் துறை, சுகாதாரம் மற்றும் மருந்து தயாரிப்பு, தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், நெசவு தொழில், இந்த மாதிரியான தொழில்கள்ல அதிகமா முதலீடு செய்ய நாங்க ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முதலீடு பண்ண வரீங்க அப்படின்னா 1% மட்டும்தான் உங்களுக்கு டேரிஃப். ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% தான் நாங்கள் டேரிஃப் போடுவோம், டாக்ஸ் போடுவோம். அதை தாண்டி வேற எந்த டாக்ஸும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவசமா நிலம் கொடுக்குறோம், நீங்க தொழிற்சாலை அமைச்சுக்கலாம். அன்இன்டரப்டட் பவர் சப்ளை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். 5 வருஷத்துக்கு எந்த வரியுமே கிடையாது, வரி விலக்கு கொடுக்குறோம் புதிய தொழில்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா மற்ற நாடுகள்ல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு மறுபடியும் தொழில் தொடங்குபவர்களுக்கு கூடுதலா நிறைய சிறப்பு திட்டங்களை நாங்க அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்கன் குடிமக்களையும் இங்க ஆப்கானிஸ்தான்ல நீங்க தொழில் தொடங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. பல துறைகள்ல வாய்ப்புகள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால ஏர் கார்கோ மற்றும் வர்த்தக அமைப்புகள் மீண்டும் இயங்க தொடங்கி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் தொடங்கப்படும் பொழுது ஏர் கார்கோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே சைன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்ப வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.